வணக்கம். ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவானுக்கு உரியது, ராகு பகவானுக்கும் உரியது. சனி பகவான் வக்கரத்தில் மீனத்தில் இருக்கிறார், ராகு கும்பத்தில் இருக்கிறார். எனவே என்ன திதி என்ன யோகம் எல்லாம் அனுசரித்து பார்த்து சொல்கிறோம். இந்த சனிக்கிழமை எல்லா ராசிகளுக்கும் நல்ல கிழமைன்னு சொல்ல முடியாது. சில ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. எந்த ராசிகளுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத இப்போ சொல்லிடுறோம். மேஷ ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம், அஸ்வினி பரணி கிருத்திகை 1. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை, நிதானமாக இருக்கணும், முக்கிய முடிவு கூடாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, ஜாக்கிரதை, கவனம், பொறுமை, நிதானம். ஆம், சிக்கலாயிடும். வழக்கமான வேலைகளை மட்டும் செய். ஆம். ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஆம். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள், நல்லது. எல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. சனி உதவி செய்ய போகிற 3 ராசிகள் இன்னும் 2 வருஷத்துக்கு. அதில் ஒன்று உங்களுது. ராகும் பெருசாக தொல்லை இல்லை. மொத்தத்தில் சூப்பரான நாளாக இருக்கும். வெற்றி உண்டு, உயர் உண்டு, நிம்மதி உண்டு, சூப்பர். ஆனால் நாளைக்கு சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. இன்னைக்கு அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்தீருங்க. ஓம் ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள், திருஷ்டி ஓவராக இருக்குது. ஆமாம். விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க, குலதெய்வத்தை நினச்சி. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்ட குறைவு இருக்காது, எதிர்பாராத தடங்கல்கள் இருக்காது. தடங்கள் புதிய தடங்களாக மாறும். தங்கல் படத்தில் வர்ற வெற்றி மாதிரி உங்களுக்கு வரும். மிதுன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு, நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், நிம்மதி. திருவாதிரையில் பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுவுக்கும் தீபம் போடணும். ஏன்? திருவாதிரைக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்தீருங்க. ஓம் ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள், திருஷ்டி ஓவராக இருக்குது. ஆமாம். விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க, குலதெய்வத்தை நினச்சி. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்ட குறைவு இருக்காது, எதிர்பாராத தடங்கல்கள் இருக்காது. தடங்கள் புதிய தடங்களாக மாறும். தங்கல் படத்தில் வர்ற வெற்றி மாதிரி உங்களுக்கு வரும். கடகராசிக்கார நேயர்களை அஷ்டம சனி விலகிடுச்சு. சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. ராசிக்குள்ளேயே வக்கரமானால் பிரச்சனை இல்லை. வக்கரமாகி அடுத்த ராசிக்கு போனால் தான் சிக்கல். சனி பிரச்சனை இல்லை. ராகு பிரச்சனை உண்டா? உண்டு. ராகுவினாலே வம்பு வழக்கு உண்டு. எனவே வாகனம் ஓட்டுறது, வாகனம் வாங்குறதெல்லாம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வேணாம், செப்டம்பரில் பார்த்துக்கலாம். வாகனம் ஓட்டுறது கவனமாக ஓட்டணும், உடல்நலத்தில் அக்கறை காட்டணும். சரிங்க சார், இன்றைக்கி நல்லா இருக்குதா இல்லையா? இன்றைக்கி சூப்பர், சந்திரன் உதவி செய்கிறார். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகமாகும், உயர் உண்டு, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன, கலகுங்க. நல்ல நாள், சந்தோஷம், பிரமாதம், வெற்றி 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 தான். அஷ்டம ராகு இருந்தால் கூட சந்திரன் உதவி செய்கிறார். ஆனால் ராகுவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. பூசா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் தீபம் போடணும். ஏங்க? பூசத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் யார்? சனி. நேயர்களே ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்தீருங்க. ஓம் ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள், திருஷ்டி ஓவராக இருக்குது. ஆமாம். விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க, குலதெய்வத்தை நினச்சி. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது,
அதிர்ஷ்ட குறைவு இருக்காது. எதிர்பாராத தடங்கல்கள் இருக்காது. தடங்கள் புதிய தடங்களாக மாறும். தங்கல் படத்தில் வர்ற வெற்றி மாதிரி உங்களுக்கு வரும். சிம்ம ராசிக்கார நேயர்களை அஷ்டம சனி, 7ஆம் இடத்து ராகு, ஜாகிரதை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கவனம், நிதானம், அலட்டல், கர்வமெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இன்னொருத்தர் சொன்னால் தானே தெரியும், உங்கள்கிட்ட சொல்லவும் முடியாது. சொன்னவங்கள திட்டுவீங்க, நீங்கள் கரெக்ட் இல்லைம்பீங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1, தெற்கு, பச்சை. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள், நல்லது. எல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். கண்டச்சனி. ஆமாம், 6ஆம் இடத்து ராகு வியாதி தொல்லையை, எதிரி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. சந்திரன் உதவியா இல்லையா இன்னைக்கு? அது இல்லை பிரச்சனை. சனி வேற 7ஆம் இடத்துல வக்கரமாக இருந்தால் கூட 7ஆம் இடத்து சனி எஃபெக்ட் இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம், பொறுமையாக பேசுங்க. முக்கிய முடிவு கொஞ்சம் தள்ளி போடலாம். அனுகூலமான எண் 1, தெற்கு, சிவப்பு. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள், நல்லது. எல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. சனி உதவி செய்கிறார், பிரமாதம். எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லையை குறைக்கிறார். ராகு தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறார், பார்த்துக்கலாம். ஆனால் சந்திரன் உதவி செய்கிறார். இன்றைக்கி நல்ல நாள். சுவாதியில் பிறந்தவங்க சூரியனுக்கு ராகுக்கு தீபம் போட்டுருங்க. சுவாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சூப்பரான நாள். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு, மேற்கு, பச்சை, நீலம். நேயர்களை ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. ஓம் ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள், திருஷ்டி ஓவராக இருக்குது. ஆமாம், விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க, குலதெய்வத்தை நினச்சி. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்ட குறைவு இருக்காது, எதிர்பாராத தடங்கல்கள் இருக்காது. தடங்கள் புதிய தடங்களாக மாறும். தங்கல் படத்தில் வர்ற வெற்றி மாதிரி உங்களுக்கு வரும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க. அர்த்தாஷ்டம ராகு. 5ல் சனி பிரச்சனை இல்லை, அர்த்தாஷ்டம ராகு பிரச்சனை. வீடு, பூமி, சொத்து, சுகம், குடும்ப சம்பந்தமாக சிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கார். நம்ம ஒன்று பேசுகிறோம், அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நல்லதுன்னு நினச்சி செய்கிறோம், அது தப்பாக போயிடுது. இப்படி சிக்கலாக வருது. தப்பிச்சுக்கலாம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அர்த்தாஷ்டம ராகு, 4ல் ராகு, வேற ஒன்றும் இல்லை. சந்திரனும் உதவியா இல்லை. அதனால தான் சொல்கிறோம், அனிஷத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் தீபம் போட்டுருங்க. ஏன்? அனிஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி பகவான். அதனால் மொத்தத்தில் வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, வடக்கு, பச்சை. நேயர்களை சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு உளுந்து வடை அல்லது இட்லி, தோசை கொடுத்துருங்க. உளுந்து கலந்துருக்கிற உணவை கொடுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், நன்றி மறக்கிறது, உதவி செஞ்சவங்கள மறந்துடுறது, அது உங்களோட மிகப்பெரிய பலவீனம். டக்குன்னு மறந்துடுவீங்க, அது தப்பு. அவங்க பதிலுக்கு நீங்கள் போய் நிற்கும் போது பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால தான் நிதானமாக இருக்கணும், நன்றி மறக்கக்கூடாது, கோபம் கூடாது. வெற்றியில் உங்களை மறந்துடுவீங்க, அது வேண்டாம், நிதானமாக இருங்க. மொத்தத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. சொல்கிறோம், அர்த்தாஷ்டம சனி நல்லதில்லை. எனவே 3ஆம் இடத்து ராகு வேற உதவிகளை குறைச்சிக்கிட்டே வரார். ஆகஸ்டோட முடியுது ராகுனோட உதவி. கடந்த 1.5 வருஷமாக ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருந்த ராகு 1.5
வருஷ உதவி ராகு இப்போ மாறுறாரு. அதுவும் ஆகஸ்டோட முடியுது, பார்த்துக்கோ. எனவே வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. நேயர்களை சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு உளுந்து வடை அல்லது இட்லி தோசை கொடுத்துருங்க. உளுந்து கலந்துருக்கிற உணவை கொடுங்க. ஆம். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லு. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஆம். மகர் ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாட்டம், குழப்பம். சார் 7.5 சனி முடிஞ்சிருச்சு, என்ன சார் நீங்கள் 2ஆம் இடத்துல ராகு இருக்கார்ல, தொல்லை பண்ணுறாருல, குருவோட பார்வையும் அவருக்கு இல்லையே. அதனால் குடும்பத்தில் சிக்கல், வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. சனி உதவியாக தான் இருக்கிறாரு. 3 ராசிகளுக்கு உதவி செய்கிறாரு இன்னும் 2 வருஷத்துக்கு. அதில் ஒன்று உங்களுக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ உதவியாக இல்லை. எனவே கவனம். அனுகூலமான எண் 1 தெற்கு நீலம். நேயர்களை சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு உளுந்து வடை அல்லது இட்லி தோசை கொடுத்துருங்க. உளுந்து கலந்துருக்கிற உணவை கொடுங்க. ஆம். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லு. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஆம். கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. 7.5 சனி தொல்லை வேற இருக்குது, பாதச்சனி. ஆனால் ராகு ராசியில் இருக்கிறது தொல்லை, அதனால் கொஞ்சம் கவனம். மொத்தத்தில் உடல்நலத்தில் கவனம், வண்டி ஓட்டுறது கவனம், பேச்சிலே நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7 மேற்கு நீலம். பூரட்டாதி அல்லது உங்கள் நட்சத்திரம் சதயமா, சூரியனுக்கு ராகுக்கு தீபம் போட்டுருங்க. ஏங்க, ராகு தான் தலைவர் யாருக்கு? சனிக்கிழமைக்கும் சதய நட்சத்திரத்துக்கும். அதுதான், வேற ஒன்று. நேயர்களை சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு உளுந்து வடை அல்லது இட்லி தோசை கொடுத்துருங்க. உளுந்து கலந்துருக்கிற உணவை கொடுங்க. ஆம். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லு. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஆம். மீனராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. உத்தரடாதியில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கு தீபம் போடுங்க. உத்தரடாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. மொத்தத்தில் 7.5 சனி நடந்தால் கூட குரு பார்க்குறார். 12ஆம் இடத்து ராகு மெல்ல மெல்ல உதவிக்கு போயிட்டே இருக்கிறார். ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு ராகுவினால வீண் செலவு, வீண் கவலை, தூக்கம் பிரச்சனை. ஆகஸ்டில் முடிஞ்சு செப்டம்பர் ஆரம்பிச்சிருச்சு, சூப்பர் தான். சரி, அது ராகுனால. சந்திரன் இன்னைக்கு உதவி செய்யற, நல்லது. அனுகூலமான எண் 1 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களே ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்தீருங்க. ஓம் ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. திருஷ்டி ஓவரா இருக்குது. ஆமாம். விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குலதெய்வத்தை நினைச்சு சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்ட குறைவு இருக்காது, எதிர்பாராத தடங்கல்கள் இருக்காது. தடங்கள் புதிய தடங்களாக மாறும். தங்கல் படத்தில் வர்ற வெற்றி மாதிரி உங்களுக்கு வரும். நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லைங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி வக்கரத்தினாலே பெரிதாக பாதிப்புகள் இல்லை. நன்றி, வணக்கம்.